வணக்கம் பிஹைண்ட் விட்ஸ் வியூவர்ஸ். எப்பயுமே தமிழ் ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச ஒரு ஜான்ரா ஃபிலிம் அப்படின்னா ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். அண்ட் அந்த ஃபேமிலி என்டர்டெய்னருக்கே பேர் போன விக்ரமன் சாரோட அடுத்த படம் நினைத்தது யாரோ சீக்கிரமே தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படத்தோட ஹீரோ ரஜித் நம்மளோட இருக்காரு இந்த படத்துல அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக. ஹாய் ரஜித், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு வந்து என்னை பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன், ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஏன்னா இப்போ ஜனவரி 30 தான் படம் ரிலீஸ். ஸோ படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறேன். ஸோ இப்போ ரொம்ப நாளாக வந்து தூக்கமே இல்லை எனக்கு. அப்படியே ஒரு பயம், என்ன சொல்கிறது, டென்ஷனாக இல்லை ஆங்ஸைட்டியாக இல்லை நர்வஸ்னஸாக என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ அதனால வந்து ஒரு மாதிரியாக இருக்கு. ஆனால் நான் சீரியஸாக சொல்லணும்னா நிறைய ஆக்டர்ஸ்ட்டு நான் கேட்பேன், எப்படி நர்வஸாக இருக்கீங்களான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை, பெருசாக ஒன்று நர்வஸஸ்லாம் இல்லை அப்படின்னா. நீங்கள் என்னன்னா ரொம்ப நர்வஸாக இருக்க, டென்ஷனாக இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா மொதல் படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறேன். ஸோ 30th வந்து ரிலீஸ் ஆகும்போது மக்கள் பார்த்துட்டு சொல்லணும்ல, இவர் நல்லா இருக்கு இல்லை நல்லா பண்ணியிருக்கு அப்படி சொல்லணும்ல. ஸோ அதனால வந்து அந்த ஒரு நாளுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கு. இப்போ சொசைட்டியை ஸ்பாயில் பண்றதா உங்களுக்கு தோணல? இந்த வயசுல லவ் பண்ணாம பின்ன 60 வயசுல லவ் பண்ணுவாங்க. கைரேகை போலத்தான் காதல் என்றும் அழியாதே அன்பே நம் நெஞ்சில். கண்ணிமை போலத்தான் காதல் என்றும் விலகாதே அன்பே நம் கண்ணில். மூவில உங்களுக்கு எப்படி சான்ஸ் கிடைச்சது? விக்ரமன் சார் ஒரு பெரிய ஸ்டோரி சொன்னார், உங்களோட ஹேர் பத்திலாம் நிறைய விஷயம் சொன்னாரு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. இல்லை, இது வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ்புக். ஏன்னா ஃபேஸ்புக்கில் வந்து விக்ரமன் சாருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பியிருந்தாரு. ஸோ விக்ரமன் சாரும் அக்செப்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தேன். பட் மீதி ஒரு பெரிய கம்யூனிகேஷன் எல்லாம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோட நண்பர்கள் இருக்காங்க, தங்கராஜ் சிவான்னு சொல்லி. ஸோ அவர் தான் ஒரு 1 year முன்னாடி வந்து எங்கிட்ட கேட்டேன், ரஜித் விக்ரமன் சார் வந்து ஒரு படம் பண்ண போகிறேன், நியூ ஃபேஸ் வச்சு தான் பண்ண போகிறேன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் ஏன் கான்டாக்ட் பண்ணலான்னு கேட்டேன். ஸோ நான் வந்து இல்லை, எனக்கு வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஃப்ரெண்டாக இருக்குது, பட் இது கம்யூனிகேஷன் எல்லாம் கிடையாதுன்னு சொன்னேன். ஸோ அவர் தான் வந்து சாருக்கு வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் சார் வந்து என்ன மீட் பண்ண நேரில். ஸோ மீட் பண்ணும்போது சார் வந்து நான் என்ன நினச்சேன்னா ஒரு ஆடிஷனில் இருக்குன்னு நினச்சேன். பட் சார் வந்து பார்த்த உடனே வந்து ஓகே இவன் வந்து நம்ம கேரக்டருக்கு வந்து செட்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அப்படியே ஒரு நம்பிக்கை இருந்தது. ஸோ அதுவே எனக்கு வந்து ஆக்சுவலி ஒரு பயமாக இருந்தது. ஏன்னா அந்த நம்பிக்கையை வந்து என்னால் காப்பாற்ற முடியுமான்னு ஒரு டென்ஷனில் இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக இருக்குது, அந்த காப்பாற்ற முடிஞ்சிருக்கா இல்லையான்னு வந்து இப்போ மக்கள் வந்து 30th பார்த்து சொன்னதான் உண்டு. அண்ட் உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்க இந்த படத்தில். என்னோட கேரக்டர் வந்து பேர் வந்து மோகன். ஸோ மோகன் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்குது. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு காதல் கதை. நான் மீதி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டும். ஆனால் விக்ரம் சாரோட எல்லா படமும் வந்து நம்ம ரசித்து பார்த்த மூவிஸ் தான் எல்லாமே. ஸோ அந்த ஒரு கேட்டகரி தான் நினைத்து யாரோ இருக்கும். அப்புறம் இது யூனிவர்சல் சப்ஜெக்ட் தான் இருக்குது, ஏன்னா லவ். ஸோ கண்டிப்பாக அது ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் ஒவ்வொரு ஜானர் ஆஃப் மூவி லவர்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு காதல் கதையாக இருக்கும். ஸோ மீதி வந்து நீங்கள் தியேட்டர் போய் பார்த்தது தெரியும். பாவம் சின்ன பையன் லவ் ஃபெயிலியர்ல சூசைட் பண்ணிட்டான். நல்ல வேலை இந்த மேட்ரு அவன் ஆளுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நெத்தியில இருக்கிற ஒத்த ரூபாக்கும் டாப் அப் பண்ண சொல்லியிருப்பா. காதல் ஒரு மாஃபியா சர்வதேச கிரைம்டா, பொண்ணுங்கெல்லாம் இன்டர்நேஷனல் ஃப்ராடுடா. முழுக்க முழுக்க ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ உங்களோட கோஸ்டார் பற்றி சொல்லுங்க. என்னோட ஹீரோயினாக நடித்தது வந்து நிமிஷா. ஷீ இஸ் ஃப்ரம் கேரளா அண்ட் வாஸ் ஒர்க்கிங் இன் பெங்களூர். ஸோ நிமிஷா கூட ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. ஆக்சுவலாக இப்போ ஒரு லவ் ஸ்டோரி பார்க்கும்போது எப்படின்னா, இப்போது மக்களுக்கு வந்து ஒரு கெமிஸ்ட்ரி புரியணும். ஏன்னா ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சிருக்கு, ஹீரோயின் வந்து ஹீரோ பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகணும். ஸோ இல்லைன்னா அவர் நடிச்சுட்டே இருக்கு அந்த மாதிரி ஃபீல் இருக்கும்ல. ஸோ அந்த கெமிஸ்ட்ரிக்கு வந்து எப்போவுமே அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா நிமிஷா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. அப்புறம் விக்ரமன் சார், ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளே வந்து நானும் நிமிஷாவுக்கு வந்து பேசிட்டு இருந்தேன், விக்ரமன் சார் வந்து ஒரு பெரிய டேரக்டராக இருக்க, நம்ம வந்து சப்போஸ் நல்லா பண்ணல, சப்போஸ் ஒரு செகண்ட் டேக் தேர்ட் டேக் அந்த மாதிரி போயிட்டே இருந்தேன்னா சார் வந்து திட்டுவாரா இல்லை ரொம்ப திமிராக இருக்குமா பந்தாவாக இருக்குமா அந்த மாதிரிலாம் டென்ஷனில் இருந்தேன். பட் நல்ல வேலை சார் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தேன். சார் வந்து ரொம்ப ஹம்பிளாக இருந்தேன். ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்ததுனால தான் நான் மட்டும் இல்லை, கம்ப்ளீட் என்டையர் காஸ்ட் எனக்கு அத்தனை நியூ கமர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு அவுட்புட் கொடுக்க முடிஞ்சிருக்கு.
ஸோ விக்ரமன் சார் as a director on the sets எப்படி அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பர்சனா இல்லை? ஐயோ ஸ்ட்ரிக்ட் எல்லாம் கிடையாது. அவர் வந்து என்ன நம்ம விட ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப கலாய்ச்சிட்டே இருக்கும் எப்பவுமே. ஸோ ஒரு ஹோல் செட் ஆஃப் நியூ கமர்ஸ் நடிச்சிருக்கீங்க படத்தில். ஸோ எப்படி இருந்தது செட்ஸில்? எவ்வளோ ஜாலியாக இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ்? மோர் ஓவர் லைக் பிக்னிக் ஃபார் அஸ். ஏன்னா இப்போ நான் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஷூட் பண்ணிருக்கோம். ஸோ கன்னியாகுமரியில் ஷூட் பண்ணிருக்கோம், ஹம்பி பாதாமி ஷூட் பண்ணிருக்கோம், காஷ்மீர், அப்புறம் சென்னை சிட்டி, ஸோ நிறைய இடத்துல ஷூட் பண்ணிருக்கோம். ஸோ இட் வாஸ் என்ன சொல்கிறது, ஒரு ட்ராவலிங் பிக்னிக் மாதிரியே போயிட்டு இருந்தது. ஸோ அதனால வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ஃபேமிலியாக ரொம்ப ஹாப்பியாக வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு ஆஃப் ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி வந்து ஆன் ஸ்க்ரீனில் வந்து மக்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் புன்னகை கொஞ்சமை கோபம் காதல் அழகிய காதல் உள்ளே பூமழை வெளியிலே வெயில் காதல் அதிசய காதல். ஸோ ஒரு நியூ கமராக நடிச்சிருக்கீங்க, எந்த ஒரு சீனுக்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க? இல்லை அந்த மாதிரி அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருந்தனால எல்லாமே வந்து ஓகே தான் போயிடுச்சு இருந்தது. ஸோ இப்போ சப்போஸ் வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இந்த சீன் நல்லா இல்லைன்னு சொன்னால் அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிற வேண்டியிருக்கு. ஓகே. அண்ட் இந்த படத்தில் மியூசிக் பற்றி சொல்லுங்கள், உங்களோட ஃபேவரட் சாங்? மியூசிக்னா இப்போ டோட்டலாக வந்து இப்போ விக்ரம் சாரோட படம்னு உங்களுக்கு தெரியும், எல்லா பாடலும் வந்து எப்போவுமே ஹிட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து டோட்டலாக 5 சாங்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சாங் வந்து காதல் ஒரு மாஃபியான்னு சொல்லி 5 ஃப்ரெண்ட்ஷிப் சாங் பேசிக்லி. அது வந்து அதுவும் நடிச்சது வந்து நியூ கமர்ஸ் தான். அசர், கார்த்திக், யோகி, அஸ்வத், சுபிக்ஷா, ரித்விகா. அந்த மாதிரி ஒரு சென்னை சிட்டிலே ஃபுல்லாக டிஃப்ரெண்டான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டீசிங் சாங் சொல்லலாம். ஒரு பாய்ஸ் கேர்ள்ஸ், கேர்ள்ஸ் பாய்ஸ் அந்த மாதிரி டீசிங் சாங். ஸோ செகண்ட் சாங் வந்து அழகான கொலைக்காரின்னு சொல்லி நானும் நிமிஷம் நடித்த டுவெட் சாங். ஸோ அது வந்து இந்த கன்னியாகுமரி, சென்னை அந்த மாதிரி இடத்துல ஷூட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் டச் அந்த மாதிரி ஒரு சாங் தான். தேர்ட் சாங் வந்து கொஞ்சம் புன்னகைன்னு சொல்லி சாங். ஸோ அது வந்து ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் ஒரு சாங் தான். அது காஷ்மீர் தான் ஷூட் பண்ணியிருக்கோம், இதுவும் டுவெட்டு தான். அப்புறம் வந்து மனசே லேசான்னு சொல்லி ஒரு பெப்பி நம்பர், ஒரு ஃபோக் சாங் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் சாங் வந்து கைரேகை போலத்தன் காதல். அதுவும் வந்து ஒரு டுவெட் சாங் தான். பட் அது ரொம்ப ஒரு ஹாண்டிங்காக இருக்கும், ஒரு மெலடி, ஒரு ஹாண்டிங் மெலடின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி 5 சாங்ஸ் இருக்குது. இப்போவே எல்லோரும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இனிமேல் இந்த ரிலீஸுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக இந்த 5 பாடல்களும் வந்து ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு ஆத்திரமா வருது. கரெக்ட். நீங்க உன்ன எனக்கு டிக்கெட் எடுக்க வேண்டாம். அழகான கொலைகாரி சுகமான சதிகாரி உயிரே போகாமல் நீ என்னை கொன்றாயே. ஒரு மூவி நடிச்சு முடிச்சிட்டீங்க. ஸோ எந்த ஏரியாஸ் ஆஃப் ஆக்டிங்ல உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் எப்படி சொல்கிறதுங்க, இல்லை இப்போ ஆக்சுவலாக வந்து விக்ரம் சார் வந்து என்னை பாராட்டுறது ஒரு விஷயம் என்னென்னா, செகண்ட் டே என்னோட முதல் நாளில் செகண்ட் டே ஆஃப் ஷூட்டிங்கில் வந்து தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டாக்கி போர்ஷன். ஸோ அந்த டாக்கி போர்ஷனில் வந்து டைரக்டர் அமீர் சார் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் இருக்குது. ஸோ அமீர் சார் இருக்குது, நிமிஷா இருக்குது, ஆக்ட்ரஸ் மோனிகா இருக்குது, நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் ஷூட்டிங் இருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு ஹியூமர் சீக்வன்ஸ் தான். ஸோ அன்றைக்கி அந்த ஹியூமர் சீக்வன்ஸ் முடியும் போது சாரே வந்து ரொம்ப சிரிச்சு அப்படியே சார் வந்து என்ன அப்படியே தோல் தட்டி சொன்னேன், உனக்கு ரொம்ப நல்லா ஹியூமர் பண்ணிட்டு இருக்க, அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு ஹீரோஸ் நிறைய பேருக்கு வந்து ஹியூமர் வராது, ஸோ இட்ஸ் அ வெரி குட் திங் சொன்னேன். ஸோ எனக்கு அந்த ஒரு பாராட்டு வந்து அந்த ஒரு ஹியூமர் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குது இல்லை வீக்னஸாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் அது வந்து நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டாக்கிங் டு அஸ் ரஜித். ஐ கெஸ் உங்களுக்கு ஒரு ட்ரீம் டெபியூ கிடைச்சிருக்கு. எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் விக்ரமன் சாரோட ஒரு டெபியூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். படம் நல்லா வரதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இதில் இந்த மிஹெட்முட்ஸ் வியூவர்ஸ் கிட்ட சொல்கிறேன், கண்டிப்பாக ஜனவரி 30th வந்து இந்த நேத்துதியார் ரிலீஸ் ஆக போகிறேன். ஸோ இந்த திருட்டு விசிடி இதெல்லாம் பார்க்க வேண்டாம், நீங்கள் தைரியமாக தியேட்டர் போய் பாருங்கள். ஏன்னா விக்ரம் சார் ஃபிலிம்னா கண்டிப்பாக குடும்பத்தோடு சேர்ந்து போய் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி திஸ் வில் என்டர்டெயின் ஆல் பீப்புள். ஸோ நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் இது எப்படி இருக்குன்னு, நாங்களாம் எப்படி இருக்குது, நடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.